பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில மீண்டும் ஒரு டிவோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட். அதுவும் யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். ஏஆர் ரஹ்மான்கிட்ட இருந்தும் சாய்ரா பானுகிட்ட இருந்தும் இதை மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய இதை மாதிரி டிவோர்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பட் அதுக்குள்ள இவங்களை நம்ம வச்சு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அப்படிங்கிறப்போ நேற்று இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவங்களை தாண்டி ஏஆர் ரஹ்மானை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, அந்த லைஃப்பை ஒரு மாதிரி நல்லா பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கே இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதை மாதிரி டிவோர்ஸ் நிறைய நடந்திருக்கு, நம்மளே பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி சில க்ளூ அப்படிலாம் கிடைக்கும். ஒரு டிவோர்ஸ் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில க்ளூ கிடைக்கும். இல்லை அது சம்பந்தமா அவங்களே எங்கேயாவது அதுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறத சோஷியல் மீடியாவில் காட்டுவாங்க. இல்லை அது சம்பந்தமா பேசக்கூடியவங்க, மேனேஜராக இருக்கக்கூடியவங்க, இல்லை சினிமா அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடியவங்க அதை பற்றி பேசுவாங்க. இவங்களுக்குள்ள இதை மாதிரி ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்கு, இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரிலாம் பார்த்துட்டு நம்ம ஷாக் ஆயிருக்கோம். பட் இப்போ இந்த ஏஆர் ரஹ்மான் சாய்ரா பானு விஷயத்துல இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சின்ன அறிகுறி கூட நம்ம பார்த்ததே கிடையாது. இவங்களுக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு, இவங்க இதை மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்ததே கிடையாது. பட் நைட்டு இந்த விஷயம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது கண்டிப்பா ஏஆர் ரஹ்மானை ஃபாலோ பண்ணக்கூடிய, இல்ல வாழ்க்கையை கொஞ்சம் நல்லா இருக்கும், லைஃப்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நிறைய அதிர்ச்சியை பார்த்துருக்கோம். ஜெயம் ரவி ஆர்த்தி விஷயத்திலே பார்த்தோம். ஏன்னா அவங்கள நம்ம ஒரு டிவோர்ஸ் லிஸ்ட்ல வச்சு பார்த்ததே கிடையாது. பட் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஆர்த்தி அங்கங்க அவங்களுடைய சோசியல் மீடியாவில் ஜெயம் ரவியும் அவங்களும் ஒன்னா இருந்த அந்த போஸ்ட்டை மாத்திட்டு அவங்க மட்டும் இருக்கக்கூடிய போட்டோவை போட்டது, அத மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி ஒரு இடத்துல சமாதானமா பேசி வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க 15 வருஷமா அந்த மேரேஜ் லைஃப்குள்ள இருந்தவங்க திடீர்னு நாங்க டிவோர்ஸ் பண்றோம் அப்படின்னு அறிவிச்சு அதுக்கான ப்ரொசீஜர் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் சைந்தவி அவங்க விஷயத்தையும் பார்த்தோம். அவங்களும் ஒரு லவ் மேரேஜ் பண்ணவங்க தான். அவங்க டிவோர்ஸும் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி தனுஷ், ஐஸ்வர்யா அப்படின்ட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில இதை மாதிரி டிவோர்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது ரீசெண்டா நிறைய நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி நிறைய நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். பட் ஆனா நம்ம யோசிச்சு பார்க்காத ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல இருந்து சில விஷயங்கள் நடக்கும்ல. ஸோ அத மாதிரி விஷயம் தான் இப்போ ஏஆர் ரஹ்மான் அனௌன்ஸ் பண்ணியிருக்க, சாய்ரா பானு அனௌன்ஸ் பண்ணியிருக்க இந்த விஷயம் அப்படிங்கிறது எல்லாரையாலையும் ஏத்துக்கவே முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்த மேரேஜ் லைஃப்குள்ள இருந்தவங்க 2 பேர். 1995 ஜனவரி 6ல இவங்களோட மேரேஜ் நடந்திருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா இப்போ 2025 ஜனவரி 6 வந்தது அப்படின்னா 30 வருஷம் ஆச்சு இவங்களோட மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது. ஸோ இவங்களை நம்ம அந்த இடத்துல வச்சு யோசிச்சு கூட பார்க்காத டைம்ல இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பா இண்டஸ்ட்ரி மேல, பிலிம் இண்டஸ்ட்ரி, தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி மேல இருக்கக்கூடிய அந்த மரியாதையும் கம்மி பண்ணுது. உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம மற்றவங்க விஷயத்துல எல்லாம் பேசுறோம். ஜெயம் ரவி ஆர்த்தி விஷயத்துல உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, உள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க. பட் ஏஆர் ரஹ்மான் விஷயத்துல எதையுமே டிஸ்கஸ் பண்ணவே முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருமே இதை பத்தி பேசல, உள்ள என்ன நடக்குது அப்படின்னு வெளியில தெரியாமலே இருந்தது. பட் டைரக்டா 2 பேருமே டீசெண்டா அவங்க இவங்களை பிளேம் பண்றது அப்படிலாம் இல்லை. எங்களுடைய சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்க 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்ணக்கூடிய இந்த சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால நாங்க இந்த முடிவை எடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் யார் விட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்தனா ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வொகேட். அவங்க தான் இந்தியாவில் ஒரு டாப் டிவோர்ஸ் லாயர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க சாய்ரா பானு சைட்லேருந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த ஏஆர் ரஹ்மானுமே ஆமா அது நடந்திருக்கு அப்படின்னு அவங்களுடைய சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுடைய திருமண வாழ்க்கை 30 வயதை எட்டும் என்று நம்பி இருந்தோம். அதாவது 30 வருஷம் மேரேஜ் ஆகி, அதான் ஜனவரி 6 வந்தா 30 வருஷம். ஸோ அது நான் நடக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா எதிர்பாராத முடிவு வந்துவிட்டது. இறைவனின் சிம்மாசனம் கூட நொறுங்கிய இதயங்களில் கனத்தில் நடுங்கக்கூடும். இருப்பினும் இந்த நேரத்தில் நாங்கள் அர்த்தத்தை தேடுகிறோம். வாழ்வின் கடினமான அத்தியாயத்தை கடந்து செல்லும் வேளையிலும் எங்களுடைய தனி உரிமைக்கு மதிப்பளிக்கும் நண்பர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் இந்த போஸ்ட்டை இது பண்ணியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு 2 பேரும் பிரிய போறாங்க அப்படின்னு. ஸோ இண்டஸ்ட்ரியில் இதை மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணும்ல. ஏற்கனவே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வெளியிலேருந்து ஒரு பார்வை இருக்குது.
உள்ள என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது. பட் வெளியில இருந்து ஒரு காமன் மேனா பாக்குறப்போ உள்ள வந்து ரொம்ப டாக்ஸிக்கான விஷயங்கள் இருக்கு. அதுதான் இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரினாவே அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிவோர்ஸ்லாம் அடுத்தடுத்து நடக்கிறப்போ அதுல ஏஆர் ரஹ்மானும் சாய்ரா பானுவும் வரப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி இங்க உருவாயிருக்கு. பட் இவங்க வந்து டிவோர்ஸ்க்கான ரீசனா வந்து எதுவுமே சொல்லல. ஜெயம் ரவி சைட்ல இருந்தோ இல்ல ஆர்த்தி சைட்ல இருந்தோ இல்ல ஜிவி பிரகாஷ் சைந்தவி சைட்ல இருந்தோ ஏதோ சின்ன சின்ன க்ளூ அப்படிங்கிறது கிடைச்சது என்னத்துக்காக டிவோர்ஸ் பண்றோம் அப்படின்னு. பட் இவங்க வந்து சாய்ரா பானு சைட்ல இருந்து என்ன ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப மன அழுத்தமா இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நான் வந்து ரொம்ப மன அழுத்தமா ஃபீல் பண்றேன். இந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப எங்களுக்கு ஹார்டா இருக்கு. ஸோ டிராவல் பண்றது, சேர்ந்து டிராவல் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நாங்க பிரிகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நடந்துருச்சு. இதை பத்தி நம்ம என்ன பேசுறது, இதுக்குள்ள நம்ம போயிட்டு அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள்ல பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் ஆனா வெளியில இருந்து பாக்குறப்ப நமக்கு தோணும்ல, ஏன் இண்டஸ்ட்ரிக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, இவ்வளவு டாக்ஸிக்கா நம்ம தூக்கி ஒரு உச்சத்துல வச்சிருக்கக்கூடிய கப்பல் கூட இத மாதிரிலாம் நடக்கிறாங்க, அவங்கள்ட்ட இருந்துலாம் இத மாதிரி ஒரு ரியாக்ஷன் வருது அப்படிங்கிறப்போ என்ன நடக்குது இண்டஸ்ட்ரிக்குள்ள அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அதே மாதிரி இந்த டிவோர்ஸ் வந்து ஏன் அதிகமாகிட்டே இருக்கு? இதுக்கு முன்னாடி டிவோர்ஸ் இருந்திருக்கலாம், பட் ஏன் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல இது வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏஆர் ரஹ்மான், சாய்ரா பானு இவங்க விஷயத்துல இந்த டிவோர்ஸ் இந்த முடிவு வந்திருக்குல்ல, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஏதாவது இவங்க சொல்லக்கூடிய உண்மையாலுமே இந்த சுச்சுவேஷன் ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தானா? அதை தாண்டி உள்ள ஏதாவது பெரிய ரீசன் இருக்கும். பட் என்ன ரீசன், ஒரு ஜென்யூனான ரீசன் இருக்கு அவங்க பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய பர்சனல் அப்படின்னு விட்டுடலாம். பட் இவங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இத மாதிரி விஷயங்கள் எதை மாதிரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்கும், எதை மாதிரியான ஒரு இடத்துக்கு அவங்கள கூப்பிட்டு செல்லும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. See you on next video. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.